ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பிராங்க் வீடியோ தான் பார்க்க போறோம். ஏன்னா போன வீடியோல நம்மளை வச்சு நல்லா வச்சு செஞ்சுட்டாவா. இன்னைக்கு அவளை வச்சு செய்ய போறோம். ஏன்னா வந்து ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு. நீ காலையிலே அவன் என்கிட்ட கொடுத்துட்டா பவுச் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து மாடல் வந்து போட்டு வாங்க அப்படின்ட்டு. இந்த மாடலுக்கு வந்து ஃபோன் பவுச்சை நான் வாங்கலை, அப்படியே நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த ஃபோன் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிராங்க் பண்ண போகிறோம். இதான் வந்து சரியான நேரம். இப்போ வந்து பக்கத்து வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கா. அவள் வரதுக்குள்ளே நம்ம வந்து கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இருக்கு அந்த மேலே வந்து ஃபோனை ஒழிச்சு வச்சுருவேன். தெரியுதா? ஒழிச்சு வச்சுட்டோன்னா நம்ம கேமரா செட் பண்ணிட்டு பார்க்கலாம் அவன் என்ன ரியாக்ஷன் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஃபோன் தொலைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு எப்படியும் பத்திரக்காளி அவள் மாறிடுவா. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோனை வச்சிடலாம். ஃபோனை வச்சாச்சு. இப்போ வந்து அவள் என்ன ரியாக்ஷன் காட்டுறான்னு நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து கேமராவை தான் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம்னு தெரில. கிட்ட வச்சிடலாமா? கேமரா வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? அந்த துணிக்கு இடையில தான் வந்து நம்ம கேப்பில் தான் வச்சுருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரியா? வரதுக்குள்ள நம்ம வந்து சும்மா அப்படியே கேஷுவலாக வந்து உட்கார்ந்துருப்போம். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கா. இப்போ நான் வெளியே போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ நம்ம அதில் உட்காந்துருப்போம். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சரியா? எப்போ வந்த? இப்போதான் வந்தேன். சத்தமே இல்லாம வந்து உட்காந்துருக்க. ஆமா, இங்க ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சம்பவம்? நேரம் கழிச்சு சொல்றேன். என்னாச்சு? அது சின்ன பிரச்சனை. நேரம் கழிச்சு சொல்றேன். நீ தண்ணி சீக்கிரமா வந்துருச்சான். தண்ணி வேற எடுக்கவே இல்லை. எடுக்கல. எல்லாருமே எடுத்துருக்காங்க, நம்ம மட்டும் தான் எடுக்கவே இல்லை. அதான் எல்லாரும் பேசிட்டு வந்தேன். உங்களுக்கு ஊர் பழப்ப பேசுறதுதானே உங்களுக்கு வேலை. யாருக்கு? அப்படிலாம் இல்ல. தண்ணி வந்து எப்ப விட்டுருக்காங்க? 5 மணிக்கு விட்டுருக்காங்க. 5 to 6. பொழப்பே இல்லையா உங்களுக்கு? ஊசு இன்னைக்கு காலைல தண்ணி வரல. சரியா? தண்ணி எடுக்காம நினைஞ்சிட்டு இருந்த வீட்டுல. சரி, நான் நாளைக்கு தான் வரும்னு நினைச்சு பார்த்தேன். அது பார்த்தா இன்னைக்கு சாயங்காலமே திறந்து விட்டுருக்காங்க 5 to 6. நான் எடுக்கவே இல்லை. சரி விட்டாச்சு. பாலை மட்டும் காலையில இருந்து டீயை மட்டும் போட்டு வச்சேன். டீ போட்டு வர சூடு பண்ணுவா. சூடு பண்ணு. என்னமோ சொல்லிட்டு இருந்த சம்பவம். என்ன சம்பவம்? சொல்றேன். டீயை சொல்லு. அதுல என்ன இருக்கு பாக்குற? ஒண்ணும் இல்ல. ட்ரெஸ்ஸை மாத்த வேண்டியதானே? இப்படியே உட்காந்துருக்க. எரிச்சலா இருக்கு. இன்னைக்கு தண்ணியே வராம எடுக்காம தண்ணி வரும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதான் பேசிட்டு இருந்தேன். அது பார்த்தா நீ அதுக்குள்ள வந்துட்ட. என்னடா கதவு ஓப்பன்ல இருக்குன்னு பாக்குறேன். சொல்லாம மணிக்கு வந்துட்ட.
இன்னைக்கு உன் போன் தொலைஞ்சிருச்சு நீ. ஆமா காலையில போன் கொடுத்தேல பவுச் மாத்த எங்க போன உன் போன் தான் தொலைஞ்சிருச்சு. தொலைச்சிட்டியா இப்ப சும்மா சொல்லாத போன எங்க உண்மைக்கு தாண்டி உன் போன் தொலைஞ்சிருச்சு நீ. ஏய் எடு லூசு லூசு விளையாண்டு சத்தியமா உன் போன் தொலைஞ்சிருச்சு. பஸ்ல வரப்ப அவனை அடிச்சிட்டான் உன் போனை. நடிக்காத ஏய் சத்தியமா உன் போனை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? உண்மைக்கும் உன் போன் தொலைஞ்சிருச்சு. போன எங்க உன் போன் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்றான்ல. போன் எப்படி தொலையும் ஏன்டா வந்து கேட்க? பஸ்ல உட்காந்துருந்தா எவனோ பிட் பாயிட்டுக்காரன் அடிச்சுட்டு போயிட்டான். என்கிட்ட கேக்குறீங்க காலையில ஓண்டதுல போனை கொடுத்தேன் பவுச் மாத்த சொல்லி பழைய பவுச்சா இருக்கு சரி பவுச் மாத்திரம் கொடுத்தேன் போன் தொலைஞ்சு போச்சுன்னு அசால்ட்டா பேசிட்டு இருக்கேன் அசால்ட்டா தான் பேச முடியும். என்னங்க உனக்கு இதுல அசால்ட்டா இருக்கு ஓ போன்னா நல்லா சேஃப்டியா வச்சுக்கிறல்ல அது மாதிரி தானே எல்லாரும் போகணும் பவுச் மாத்திரம் போன் தொலைஞ்சு நான் என்ன செய்ய முடியும்? போன் தொலைஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளா பேசிட்டு இருக்க போன் தொலைஞ்சிருச்சுன்னு வெறும் சிம்பிளா தான் பேச முடியும். வாயில தானே பேசுறாங்க. வெறும் மைக் போட்டு பேச முடியுமா கிராண்டா? நீ என்ன லூஸ் ஆயிட்டியா நீனு இல்ல நீ போன் தொலைஞ்சிருச்சு நீ உண்மைக்குமே. தொலைஞ்சிருச்சுன்னு ஒண்ணுமே அசால்ட்டா உட்கார்ந்துருக்க நான் அந்த கவலையில தான் உட்கார்ந்துருக்கேன். போன் தொலைஞ்சிருச்சு ஒன் டே இது உனக்கு கவலையா எப்படா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தேன். உண்மைக்குமே போன் தொலைஞ்சிருச்சு. இப்போ ஒரு போனு காலையில பவுச் மாத்த கொடுத்தா அதை சேஃப்டியா வச்சுக்க மாட்டியா அது கூடதான் சொல்லி தரணும் அசால்ட்டா பஸ்ல அடிச்சிட்டாங்கன்னு சொல்ற உண்மைக்கும் போன் தொலைஞ்சிருச்சு நீ. என்ன லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க இவ எனக்கு என் போன் வேணும் போனை கிட்ட போன் தொலைஞ்சு போச்சுங்கிற சிரிச்சிட்டு இருக்க அசால்ட்டா உட்காந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து பணம் கேட்டான். பணம் இல்ல அதான் போனை வித்து அவன் கையில கொடுத்துட்டேன் காசா. போனை வித்துட்டியா இப்பதான் தொலைஞ்சு போச்சுன்னா இப்ப வித்துட்டேங்கிற எப்படி சொல்லலான்னு இருந்தேன். இவன் உண்மையே சொல்லு லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லு என் போன் எங்க எனக்கு என் போன் வேணும் போனை வித்தாச்சு தொலைஞ்சிச்சுங்கிற ஃப்ரெண்ட கொடுத்துட்டேங்கிற வித்து ஃப்ரெண்டு காசு கேட்டான். ஒரு 3 ரூபா கேட்டான். உன் போனு வந்து 3 ரூபா கூட தேராது போல 2000 தான் போச்சு. உன் ஃப்ரெண்டுக்கு காசு வேணும்னா நீ உன் போனை வித்து கொடுக்கணும் என் போனை எதுக்கு வித்து கொடுத்துருக்க என் போனை நான் எதுக்கு கொடுத்தேன் எல்லாம் நம்ம போன் தானே. நம்ம போன உன் போனை விக்கணும்ப்பா என் போனை விற்க கூடாது என் பர்மிஷன் இல்லாம நீ என் போனை எப்படி விக்கலாம் வித்தியா தொலைச்சிட்டியா வித்தான் தொலைச்சான் ரெண்டும் தான். என்னவே லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கு எங்கவே என் போனை நீ சத்தியமா என் ஃப்ரெண்டு காசு கொடுத்தாண்டி காசு கேட்டாண்டி அவனுக்கு தாண்டி கொடுத்தேன். உன் ஃப்ரெண்டு காசு வேணும்னா உன் போனை வித்து கொடுப்ப இல்ல நீ வித்துட்டு போய் கொடு இல்ல நீ தொலைஞ்சுக்கோ என் போனை தான் வச்சிருக்கேன். ரெண்டுமே என் போன் தானே. ரெண்டுமே இப்படி உன் போன் ஆகும் ஒரு ஆளுக்கு 2 போன் யூஸ் பண்ணுவியா என் போனை நீ எடுத்து யூஸ் பண்ற. நம்ம போன் இல்லப்பா அது என் போன் நீ என் போனை என்ன பண்றதுனாலும் என்கிட்ட முதல்ல பெர்மிஷன் வாங்கணும் என்னோட பெர்மிஷன் இல்லாம நீ உன் இஷ்டத்துக்கு நீ போனை வித்துருவியா அது உன் ஃப்ரெண்டுக்கு விற்கணும் நான் ஏன் கொடுக்கணும் காசு கொடுக்கணும் நீ கொடு உன் போனை வித்து கொடு உன் கை காசு இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்க. ஆமாப்பா நீ பேசுவே இல்ல உன் போன் தொலைச்சிருந்தா அவனுக்கு இந்த அருமை தெரிஞ்சிருக்கும் அசால்ட்டா தொலைச்சு வித்துட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்க அது ஏன்கிட்டே நீ சொல்ற நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் ஃப்ரெண்டு காசுனா நீ வேணும்னா நீ உன்னோட போனை வித்து கொடு எடுத்து கொடு என் போனை எப்படி விற்க முடியும் ஏன் அப்புறம் என் போனை நீ எதுக்கு விக்கிற என் போனை விக்கிறதுக்கு நீ யாரு முதல்ல புருஷன் என் புருஷனா நீ போனை வித்துருவியா என் புருஷனா போனை வித்துருவியா அப்புறம் எல்லாருக்கும் அதே தானடா எல்லாருக்கும் அப்படிதானே எல்லாருக்கும் அவன் போனும் வசதி தான் அது மாதிரி எனக்கும் என் போனு வசதி தான் அடிக்காத சொல்லியாச்சு அப்புறம் போனை நானும் கை நீட்டிதான் போனை வித்துட்டு அசால்ட்டா நம்மள ஜம்முன்னு வந்து உட்கார்ந்துக்க கட்டில்ல நீ போனை வித்து கொடுத்தாச்சு மேட்டர் முடிஞ்சு ஏய் நீ ஓ போனை வித்து குடுறா ஏன் போனை எதுக்குடா குடுத்துட்டு இருக்க இல்ல நம்ம போன் தானே நம்ம போன் இல்லப்பா உன் போனை வித்து கொடு நீ குடுக்க வேணும்னு சொல்லல உன் போனை வித்து கொடு யாரும் கேட்க மாட்டாங்க நீ இப்ப ஏன் போனை வித்த பாரு அதுதான் பெரிய தப்பு அது என்னோட பெர்மிஷனே இல்லாம உன் பெர்மிஷன் நான் கேட்கணும் அப்புறம் என் போனுக்கு எனக்கு தான் பெர்மிஷன் கேட்கணும் வேற யார்கிட்ட கேட்ப வேற யார்கிட்ட கேட்ப நான் என் மைண்ட் கிட்ட கேட்டுட்டேன் பெர்மிஷன் மைண்ட் கிட்ட புட்டுக்குனே மைண்ட் கிட்ட ஒரே புடுங்கா போனை வித்தாச்சு அவ்வளவுதான் எனக்கு என் போன் இப்ப வேணும் நான் அவ்வளவுதான் கிடையாது போ எனக்கு என் போன் வேணும் நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் சண்டே கிளப்பிட்டு இருக்காத
நான் உனக்கு மேல பேசுவேன். காலையில எதுக்கு நான் போனை கொடுத்தேன்? போன் பவுச்சு பழசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட போனை கொடுத்தேன். என் போனை எனக்கே தெரியாம நான் வித்து உன் வாயில போறது நான் கொடுக்கல. வித்துட்டு அசால்ட்டா வந்து உட்காந்துருக்க. உன் ஃப்ரெண்டுக்கு நான் ஏன் கொடுக்கணும்? உன் ஃப்ரெண்டுக்கு நான் ஏன்டா கொடுக்கணும்? நான் என்ன வைத்து உன் ஃப்ரெண்டுக்கு நான் என்ன வைத்து கொடுக்கணும்? இதே உன் போன் போச்சுப்பா, என்ன சும்மா விடுவியா? என்ன சும்மா விடுவியா சொல்லு. அது மாதிரிதானே எல்லாத்துக்கும் இருக்கும். என் போனை வித்துட்டு அசால்ட்டா வந்து உட்காந்துருக்க. பேச்சு மூச்சே இல்லாம வந்து உட்காந்துருக்க. நீ சிரிக்காத, எதையாவது கொண்டு எரிஞ்சு கொடுப்பேன் பாத்துக்க. அமைதியா இருந்துரு சொல்லிட்டேன். கை வைக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? அப்பா நீங்க பெரிய ஆளு, நீங்க கை வச்சா எல்லாம் கரெக்டா இருக்கும், நாங்க கை வச்சா அது தப்பு. எனக்கு இப்ப என் போன் வேணும், அவ்வளவுதான். போன்லாம் இல்ல, நீ அடிச்சதுக்கெல்லாம் போன் தர முடியாது. அடிச்சும் தர முடியாது. உனக்கு கொலை பண்ணி போட்டா போன் வரும்ல. எவன்ட்ட போன் வித்த? போனை எவன்ட்ட வித்த? நான் பரவாயில்ல, ஜெயிலுக்கு போனா போயிட்டு போறேன். எனக்கு என் போன் வேணும். என் போனோட தான் நான் போவேன். அப்படியே போனதான் இல்ல. எனக்கு ஏன் போன் வேணும் அவ்வளவு சொல்லுறேன். நீ வித்த போன் மறுபடியும் கிடைக்கும். போய் பிச்சை எடுத்து வாங்கிட்டு வா போ. நீ போய் பிச்சை எடு. நான் என்னத்துக்கு பிச்சை எடுக்கணும்? பிச்சை நான் எதுக்கு எடுக்கணும்? நீ போய் எடுத்து போனை வாங்கிட்டு வா, பிச்சை எடுத்து போ. எந்திரி. நீ உன் போன் இல்லாமலாம் உன் வீட்டுக்குள்ள அலோட் கிடையாது. உனக்கு சோகப்பட மாட்டேன். போ போ கிளம்பு. போன் இல்லாம நீ தின்னக்கமா கட்டில காலாட்டிட்டு உட்காந்துருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? முதல்ல போனை தொலைஞ்சிருச்சுன்னு ஒரு போனை வித்த வச்சுக்கிற. உன் கதை தான் என்ன? முதல்ல என் போனை என்ன பண்ண அது முதல்ல சொல்லு. என் போனை என்ன பண்ண? இருக்கா இல்ல வாயில போட்டு தின்னுட்டியா? என் போனை எதுக்கு வித்த? என் போனை என்ன கேட்காம நீ விக்கிறது. நீ முதல்ல யாரு? ஃப்ரெண்டுக்கு உயிரே குடு பண்ணி. ஓ உயிரை குடு. நார்ன உயிரை நீ குடு. நாங்க என்ன வயிற்று கொடுக்கணும்? நீ அடிக்கிறியா இல்ல எப்படி மண்டையை தூசி? அதெல்லாம் அடிக்கிறதா போடுவோம். அதெல்லாம் அடிக்கிறதா பெருசாவே போடுவோம். எனக்கு என் போன் இப்போ வேணும், நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சரியா? சண்டையெல்லாம் நான் போட விரும்பல. எனக்கு என் போன் வேணும். சும்மா பல்ல காமிச்சு உட்காரதை இருக்கிற கடுப்புக்கு இறுக்கி போடுவேன். போன் எடுத்து வைவதுல என் போனை எடுத்து வைவ. ரைமிங்க பேசுற. இருக்கிற கடுப்புக்கு இறுக்கி முடியா? சரி கூல் டவுன். போனை எடு. கூல் டவுன். போனை எடு. கூல் டவுன். போனை எங்க கேட்டா பல கதை பேசிட்டு இருக்கோம். என் போனை குடு. அடிச்சுக்கு சாரி சொல்லப்பதான் போகணும். உன்னை அடிச்சதுக்கு நான் எதுக்கு சாரி சொல்லணும்? நீ தப்பு பண்ண, அதனால உன்னை நான் அடிச்சேன். புரியுதா? உன்னை நான் லூசு கிடையாது நீ தப்பு பண்ணாம அடிக்கிறதுக்கு. போனை எங்க முதல்ல? போன் இருக்குடி. எங்க வச்சிருக்க? ஒரு இடத்துல இருக்கு. எந்த இடத்துல வச்சிருக்க? நீ கூலா இதுல வந்து உட்காரு. போன் எங்க கேட்டா கூலா வந்து உட்காரவா? உட்காரு. இவன் என்ன லூஸ் ஆயிட்டே லூஸ் மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? பிராங்க் நீ. நீ போனை எங்க முதல்ல? லூசு பிராங்க் சொல்லிட்டு இருக்கோம். என் போனை எங்க முதல்ல? அது முதல்ல சொல்லு. மேல இருக்கு பிராங்க். அந்த அருகு அந்த முக்குல இருக்கு. பவுச் எங்க? எடுத்துட்டு வரேன். பவுச்சு மாத்தல, நாளைக்கு மாத்திடுவேன். நீ மாத்தே வேண்டாம், குருசாமி. என் போன ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிராங்க் முடிஞ்சு. அந்த அருகு ஒரு கேமரா துணிக்கு இடையில. பிராங்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு பாருங்க. படுபாவி வந்து எப்படிலாம் பேசுறா பத்திங்களா ஒரு போனுக்காண்டி. அப்படிலாம் இல்ல, என்னோட போன் வந்து எனக்கு முக்கியம். அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருக்குமே அவங்க போன் வந்து முக்கியம் தான். எனக்கு சத்தியமா தெரியாது. நான் வெளியே போயிட்டு வரக்குள்ள இவ்வளவு வேலை பார்த்துருச்சு. என்ன பண்றது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.